जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்போ நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லேயே பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்குறோம், மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும், ஆணித்தரமாக சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு, அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போகிறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கு? எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதில் நீ உன் பிரச்சனை வேற கொண்டு வந்தால் நான் எப்படா சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில். ரெண்டாவது, பாதியில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கும்பராசிக்காரர்கள் ஒரு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பைக் எடுக்கிறீங்க, ஒரு இஎம்ஐல எடுக்கிறீங்க, அது ஒரு 2 மாசம் கட்ட முடியாம போச்சுன்னு சொன்னா அந்த பைக்கை எடுத்துட்டு போறதுக்கான, அந்த காரை எடுத்துட்டு போறதுக்கான, அந்த வெஹிக்கிளை சீஸ் பண்றதுக்கான சில விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து வண்டியை இப்போ நம்ம எங்கன்னா விட்டுட்டு வந்தா கூட அந்த வண்டியை எப்படியோ அவன் சாவி போட்டு எடுத்துன்னு போயிடுவான். அதனால எங்கடா வண்டியை கடமை நம்ம தேடின்னு இருக்கணும். ரெண்டாவது, தேவையில்லை ஒன்று அப்படி நடக்கும், இல்லைன்னா இப்படி நடக்கும். தேவையில்லாமல் ஃபைன் கட்டுவீங்க, வண்டியை நோ பார்க்கிங்கில் விடுவீங்க, இல்லை வேற எங்கேயாவது விடுவீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிப்பீங்க. இப்போ ஒன்று லைசன்ஸ் எடுத்துன்னு போக மறந்துடுவீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குழந்தைகள் கிட்ட வண்டியை கொடுத்து கடைக்கு அனுப்பிச்சு வீணா பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அதாவது ஒரு 12 வயசு, 13 வயசு, 14 வயசு பக்கத்துல எங்கன்னா போனா கூட பரவாயில்ல, ரொம்ப தூரம் அப்படிலாம் வண்டியை கொடுத்து அனுப்ப நம்மளே கண்ணால பாக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். எதை கும்பராசிக்கு எச்சரிக்கையா சில விஷயங்கள் சொல்ல முடியும், சூக்ஷ்மமா சில விஷயங்கள் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்க கையில தான் இருக்கு. சாமி என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதுபடி கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க கையில இருந்தா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான சில நண்பர்களை சேர்த்து கொள்ளாதீர்கள். லிமிட்டடா இருக்கணும். ஒரு கை நீட்டினா எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு சில பேரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கணுக்கால் இரத்த ஓட்டத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு, மருத்துவ சில விஷயங்கள் இருக்கு. உறவினர்கள் உங்களை தேடி அவமானப்படுத்துவாங்க, உறவினர்கள் அவமானப்படுத்துவாங்க.
பட்ட அவமானம் போறதா, தேடி வேற வந்து அவமானப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. உண்மைதான், என்ன பண்றது. அதாவது பழைய பகையை விட்டு பேசாம இருந்தவன், இந்த விட்டு போனவன், இந்த இதெல்லாம் இருக்கான் பத்தியா, அவன்லாம் எப்படா நீ சொல்லலாம். அவனுக்கு திடீர்னு ஞானோதயம் பிறந்து இந்த ஜூலை மாசத்துல தான் வந்து சண்டை போடுவான் வீட்டு வாசல்ல வந்து. நீ சொன்னியாம எப்படா நீ சொல்லலாம், நான் உங்ககிட்ட என்னடா பேசிட்டாடா இருந்தேன், இல்ல தானடா, நீ எப்படா என் வீட்டுல வந்து நீ எப்படா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. இது ஒரு பெரிய வம்பு வழக்கு, இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும் பிரச்சனை. இது தேவையா நமக்கு? ஏற்கனவே அங்கேயே பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும், இந்த பஞ்சாயத்து சேர்ந்து நடக்கும். தேவையா? இது மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து. உங்கள் மதிப்பை குறைத்து பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், உங்கள் சாதனை பேசட்டும். சில விஷயங்களை கும்பராசி பொறுத்த அளவுக்கு நல்ல மனிதர்கள், நல்ல யோகமான நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு இவங்கெல்லாம் இருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போனால் லைஃப் நல்லா இருக்கும். சுபம்.